4400 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா. அதே மாதிரி உங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக அளவில் நிதியை குறைத்த மாநிலம் மகாராஷ்டிரா. பெண்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு விகிதாச்சாரத்தில் குறைந்த மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த ஒரு வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் பாஜக கூட்டணிக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா எதற்காக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கணும்? மகாராஷ்டிராவில் பிஜேபி வெற்றி பெறுகிறது, ஆனால் ஜார்க்கண்டில் பிஜேபியில் வெற்றி பெற முடியல. ஏன்? இவங்க சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளுமே பாஜகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இது ஒன்றிய அரசு கிடைச்ச வெற்றி, இது மோடி கிடைச்ச வெற்றி. பால் தாக்கரே முதற்கொண்டு 60 ஆண்டு காலம் அங்கே மிகப்பெரிய ஒரு களத்தை அங்கே தயார் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எனக்கு 20 கிட்டலாம் வேணாம், எனக்கு வந்து கல்வியெலாம் வேணாம், எனக்கு வேலை வாய்ப்புலாம் வேணாம், எனக்கு வந்து என் கலாச்சாரமும் என்னுடைய மதமும் என்னோட ஜாதியும் பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான். ஏன்னா பாஜகவுக்கு வேறு ஓட்டு போட வேறு என்ன இருக்கு? மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் மகாராஷ்டிரா என்டிஏ கூட்டணிக்கும் ஜார்க்கண்ட் இந்தியா கூட்டணிக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ரெண்டுமே ஆனால் எக்ஸிட் போல்ல பாஜகவுக்கு சாதகமாக தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக ஜார்க்கண்டை நீங்கள் திரும்ப உங்கள் வசமே வந்து தக்க வச்சுக்கிட்டீங்க. மகாராஷ்டிராவில் எதுக்கு இவ்வளோ மாபெரும் ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றியை பாஜக பார்த்துருக்கு. உங்கள் கூட்டணியில் இருக்க உங்கள் கட்சி உட்பட 3 பேருமே படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய தோல்வி உங்களுக்கு வரதுக்கு? இல்லை, அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து மகாராஷ்டிராவில் அல்லது மகாராஷ்டிரா மக்களினுடைய தேவை என்ன அப்படின்றத நம்ம இங்கே யோசிக்க வேண்டியது இருக்குது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு 4400 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா. அதே மாதிரி உங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக அளவில் நிதியை குறைத்த மாநிலம் மகாராஷ்டிரா. பெண்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு விகிதாச்சாரத்தில் குறைந்த மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த ஒரு வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் பாஜக கூட்டணிக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா எதற்காக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கணும்? அதாவது நல்வாழ்வு சார்ந்து எனக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, குடும்ப நலன், விவசாயம், இதெல்லாம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சார்ந்து யோசிப்பதை தாண்டி வேற எதுக்காக இவ்வளோ ஓட்டு போட்டிருக்குன்றதை நம்ம யோசிக்கணுங்க. அடிப்படையிலேயே மகாராஷ்டிரா என்பது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரெயின் சைல்டு. யூபி வந்து இன்னைக்கு நாம் வந்து சொல்கிறோம், ஆனால் அடிப்படையிலேயே ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு இயக்கம் உருவானதே மகாராஷ்டிராவில் தான். அதை வந்து அந்த மக்களுடைய தேவையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. குறிப்பாக ஒரு வலதுசாரி சித்தாந்தம் அந்த மக்களுக்கு தேவையாக இருந்திருக்குமோ, இதெல்லாம் தாண்டி அதாவது மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து ஒரு கலாச்சார ஒரு பெரும்பான்மை வாதத்தை வந்து விரும்பி இருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அடிப்படையிலேயே அவங்க ஒரு காலத்தில் தீவிரமான ஹிந்துத்துவா பேசின ஒரு கட்சி. அதில் விட்டு வெளில வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து சமூக நீதி அரசியல் பேசிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு 2-3 வருஷமா. அப்போது வந்து இதுவே வந்து அந்த மக்களுக்கு பிடிக்கலன்றது புரிஞ்சு போச்சு. உன் வேலை இது கிடையாது, உன் வேலை வந்து இந்துத்துவா பேசுறது தான், உன் வேலை வெறுப்பை கக்கிறது மட்டும் தான் வேலை. நீ ஏன் போய் சமூக நீதியெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ ஏன் மதச்சார்பெல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அடிப்படையிலே வந்து உங்களுக்கு அந்த கிரவுண்ட் அதுக்கு சாதகமாக இருக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் பிஜேபி வெற்றி பெறுகிறது, ஆனால் ஜார்க்கண்டில் பிஜேபியில் வெற்றி பெற முடியல. ஏன்? இவங்க சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளுமே பாஜகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இது ஒன்றிய அரசு கிடைச்ச வெற்றி, இது மோடி கிடைச்ச வெற்றி, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு, அதனால தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் சொல்கிறவங்க ஏன் திட்டங்கள் ஜார்க்கண்டுக்கு போகலன்றது சொல்லணும். இப்போ அடிப்படை என்னன்னா, ஜார்க்கண்டில் இவங்களுடைய ஹிந்துத்துவா கொள்கை எடுபடலை. அதான் அடிப்படை. ஏன்னா ஜார்க்கண்டில் 40 விழுக்காடுக்கு மேலே அங்கே பழங்குடி சமூகம் இருக்கிறாங்க. பழங்குடி சமூகங்களை எப்படியாவது வந்து இந்த ஹிந்துத்துவா பெல்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு பிஜேபி நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அதுக்கு வந்து பீர்சா முண்டாவை சொந்தம் கொண்டாடுனாங்க. ஜன்ஜாத்தியா திவாஸ்ன்னு இந்த பழங்குடி தினத்தை வந்து உருவாக்குனாங்க, அது கொண்டாடுனாங்க. இதெல்லாம் அங்கே களத்தில் ஒன்றும் எடுபடலை. ட்ரைபல் வர்சஸ் நான் ட்ரைபல்ன்ற ஒரு வியூகத்தை கட்டமைச்சாங்க, அதுவும் எடுபடலை. ஜார்க்கண்டில் அவங்களால ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை பழங்குடி இடையே அதை விதைக்க முடியல, அங்கே தோல்வி. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி என்ன பேசுச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஓபிசிக்குள்ளே நாங்கள் 10 விழுக்காடு உறுதிப்படுத்தி கொடுக்குறோம், 50 விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு நாங்கள் சீலிங்கில் உயர்த்தி கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு முற்போக்கான திட்டங்களை நாங்கள் எங்களை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பெண்களுக்கான இது உதவித்தொகை, பெண்கள் பேருந்தில் பயணிப்பதற்கான இந்த விலையில்லா டிக்கெட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இதில் பேசியிருந்தோம். அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிஜேபி வரணும் அப்படின்றது எதை அந்த மக்களினுடைய தேவைகளாக இருக்குது, எதை காட்டுதுன்றதை நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதி பேசுறது மராட்டிய மக்களுக்கு பிடிக்கல போல, இவர் இந்துத்துவாவே விரும்புறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் நான் 1972 நினைக்கிறேன், இதே அளவுக்கு மாபெரும் வெற்றி உங்க காங்கிரஸ்க்கு கிடைச்சிருந்தது. அவங்களும் இப்போ பாஜக எப்படி வின் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி 200 அபோவ் சீட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ இப்போ 50 ஆண்டுகள் கழிச்சு பாஜகவுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன அதே இங்கே நம்ம மகளிர் உரிமை தொகை சொல்றோமோ அவங்க 1500 ரூபாய் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. வெற்றி பெற்ற 2100 தான் சொன்னாங்க. ஆனா உங்க கூட்டணி 3000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க 3000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லியும் அந்த ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆகல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறோன்னு சொன்னா அவங்களுக்கு ஈக்குவலா அவங்கள விட மேலேயே நீங்க வந்து உங்களுடைய அறிக்கையில வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் மகாராஷ்டிர மக்கள் உங்களை ஒதுக்குறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுதான், நீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்த இந்தியா இப்போ இல்லைன்ற உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து அதிக அளவில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மை வந்து நிறைய மக்களிடையே வந்திருக்கிறது. குறிப்பாக மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்து அதிகமாக உருவாயிருக்கு. அதனால அதனுடைய விளைவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக குறிப்பாக வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக வட இந்தியாவில் வந்து பாஜக தான் இந்த இந்தியாவை பாதுகாக்க முடியும், பாஜக தான் என்னுடைய இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து உங்களுக்கு பாஜக சில மாநிலங்களில் வெற்றி பெறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போது பாஜக பேசுகிற இந்த ஒரு மதவாத அரசியலுக்கு ஆப்போசிட்டில் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பேசுதில்ல, அந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸை ஏற்றுக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் ரெடியாக இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஜார்க்கண்டில் வந்து சிச்சுவேஷன் வேறு. ஜார்க்கண்டில் அங்கே பழங்குடி சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க பிஜேபினால அவங்கள வந்து தன் பக்கம் இழுப்பதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதனால அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அங்கே வெற்றி பெற முடிஞ்சுது. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கு பால் தாக்கரே முதற்கொண்டு 60 ஆண்டு காலம் அங்கே மிகப்பெரிய ஒரு களத்தை அங்கே தயார் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எனக்கு இடஒதுக்கீடுலாம் வேணாம், எனக்கு வந்து கல்விலாம் வேணாம், எனக்கு வேலை வாய்ப்புலாம் வேணாம், எனக்கு வந்து என் கலாச்சாரமும் என்னுடைய மதமும் என்னோட ஜாதியும் பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான். ஏன்னா பாஜகவுக்கு வேறு ஓட்டு போட வேறு என்ன இருக்குது? இப்போ இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி எல்லாமே மும்பை சார்ந்த வளர்ச்சி தான். நீங்கள் மும்பையை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தொழிற்சாலைகளோ, பெரிய அளவில் உங்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றம் மகாராஷ்டிராவில் எங்கேயுமே கிடையாது. பூனேயில் ஒரு இடத்துல இருக்கும், நாக்பூரில் கொஞ்சம் சுற்றி இருக்கும். இதை தாண்டி மகாராஷ்டிராவில் எங்கேயுமே கிடையாது. நேராக போயிருக்கேன் நான். இன்னும் விவசாய சமூகமாக தான் இன்னும் இருக்குது. அப்போது நான் விவசாய சமூகமாக இருக்கிறவங்க அடிப்படையிலே வந்து ஜாதி கட்டமைப்போட கனெக்டாக இருப்பாங்க. அப்போ ரெண்டுமே இங்கே பிணிஞ்சிருக்கிற விஷயத்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மூலமாக தலைகளை திருப்பி போட்டுடுமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி உள்ள இருந்திருக்கலாம். அதனோட அடிப்படையில் தான் இந்த மாதிரியான வாக்குகள் விழுந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ இது வந்து வெறும் ஒரு மகாராஷ்டிராக்கான பிரச்சனையே இல்லாமல் ஒரு பேன் இண்டியா ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி உருவாகிட்டு வருது. அதனால தான் பிஜேபி வெற்றி பெற முடியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், பாஜகனால இந்தியா எந்த இடத்துலையுமே வளரலை. இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அரங்கில் இந்தியா வந்து மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அதானி குறித்த ஒரு வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் FBI வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து கைது வாரண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் இந்தியா ஒன்றும் கொடிகட்டிலாம் பறக்கல. சர்வதேச அரங்கில் லட்சக்கணக்கான பேர் இந்தியா விட்டு மற்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து இருக்காங்க. இங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால, இங்க வந்து தொழில் வாய்ப்புகள் இல்லாதனால பல பேர் கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா குஜராத் மாநிலத்திலிருந்து பல பேர் போயிட்டு இருக்காங்க. இந்தியா விட்டு இந்திய குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு 3 லட்சம் பேர் வரைக்கும் போயிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா இந்தியாவில் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைன்றது நமக்கு புரியுது. பட் திருப்பி பிஜேபி வருதுன்றதுக்கான காரணம் என்ன? இங்க இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான் புரிஞ்சுக்க முடியும். சரி, நீங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து அடுக்குறீங்க, இவ்வளோ விஷயங்கள் இப்படி இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, பாஜக மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல, இது எல்லாம் ஏன் நீங்க கிரவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கலையா அப்போ மக்கள் கிட்ட அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. அதுவும் ஒரு 60 கூட ரீச் பண்ண முடியல, 100 கூட உங்களால ஒரு 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி கொண்டு வர முடியலன்னா அப்ப என்ன ஒர்க் பண்ணாங்க மகாராஷ்டிராக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா எலெக்ஷன் வரப்பயே ஹரியானால காங்கிரஸ் தான் வின் பண்ணணும்னு எல்லா எக்ஸிட் போலும் சொல்லியிருந்தாலும் பாஜக வின் பண்ணாங்க. அப்பயே எல்லா பத்திரிகையாளர்களும் சரி, பொலிட்டிக்கல் கிரிட்டிக்கும் சரி சொன்ன விஷயம் என்னன்னா, ஹரியானால விட்டா மாதிரி மகாராஷ்டிரால காங்கிரஸ் விட்டுறக்கூடாது, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வெளிப்படையா பாக்குறப்பவே தெரியுது பாஜகவுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் நிதின் கட்கரிக்கும் இடையில பிரச்சனை இருக்கு, பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அஜித் பவார் இருக்காரு, ஏக்நாத் ஷிண்டே, அங்கேயும் 3 பிரிவு இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் சீட் வந்து ஷேர்
ஷேரிங்ல நிறைய பிரச்சனை இருந்து. ஆனா இது எதுவுமே தெரியாம ஒரு எலெக்ஷன் வரும், களத்துக்கு வரும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒற்றை புள்ளியில இணைஞ்சு ஆர்எஸ்எஸ் அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பாஜகவுக்கு பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க. ஏன் உங்ககிட்ட அந்த யூனிட்டி இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்விதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் அந்த சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறதுலயே வெட்ட வெளிச்சமா நிறைய பிரச்சனை வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல தெரிஞ்சுது. உத்தவ் தாக்கரே வந்து நான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெல்லியில போய் உங்களோட சீஃபை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் எலெக்ஷன் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்னர் ஃபைட்ஸை வந்து வெளியில மக்களுக்கு தெரியற அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையே பெருசா இருக்கு, நம்மள எங்க காப்பாற்ற போறாங்கிற ஒரு அவநம்பிக்கை உங்க கூட்டணி மேல வந்திருக்குமோ? இல்லை அப்படி இல்லை, எங்கள் கிட்ட இருக்கிற இன்னர் ஃபைட்டை விட இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க அதான் இன்னர் ஃபைட் அதிகமாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் 5 மணிக்கு வந்து எல்லாரும் ஒன்றும் சேர்றாங்க, அஜித் பவார் ப்ளஸ் உங்களுக்கு ஷிண்டே ப்ளஸ் உங்களுக்கு ஃபட்னாவிஸ் எல்லாரும். இதுக்கப்புறம் தான் இன்னர் ஃபைட்னா என்னன்னு பார்க்க போறீங்க. அதனால எங்களுக்குள்ள இருக்கிறது இன்னர் ஃபைட்டே கிடையாது, இனிமேல் பார்க்க போகிறது தான் கேமே. இதுக்கப்புறம் தான் யார் முதலமைச்சர், எந்த கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, ஷிண்டே பிஜேபி கூட தான் இருப்பாரா இல்லை திருப்பி தாவிடுவாரா உத்தவ் தாக்கரே கூடன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த மாதிரியான எந்த வித பெரிய முரண்பாடுலாம் கிடையாது பிஜேபியில் இருக்கிற மாதிரின்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். ஹரியானா வெற்றிக்கு காரணம் என்ன? அங்க விவசாய சமூகங்கள், விவசாயிகளுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்தது, விவசாயிகள் அல்லாத மற்ற சமூகங்களை பிஜேபி தன் பக்கம் இழுத்து கொண்டது, அவ்வளவுதான். நான் ஜாட்டுகள் இல்லாத மற்ற தொழில் செய்யக்கூடிய சமூகங்களை தன் பக்கம் இழுத்து வெற்றி வாய்ப்பை தூக்கி நோக்கி நகர்ந்துட்டாங்க. அங்க அந்த ஸ்ட்ராட்டஜி. மகாராஷ்டிரால என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இங்க வந்து இந்த மதம் ஜாதி சார்ந்த அரசியல் மூலமாக பிளஸ் கோடிக்கணக்கான பணம் செலவு செய்யப்பட்டிருக்குது மகாராஷ்டிரால. இது மூலமாக ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்க எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கிறாங்க. இப்போ அதுதான் நான் சொல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான இந்த மாற்று ஏற்படுத்த முடியும்? அவங்க பேசுகின்ற ஹிந்துத்துவாவை நாங்க பேச முடியாது. அவங்க பேசுற ஹிந்துத்துவா நாங்க பேசினா நீங்க எங்களை சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு சொல்லுவீங்க. அப்போ நான் இங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தான். கல்வி, வேலை வாய்ப்பு, இதுதான் நாங்கள் திருப்பி கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் நாங்கள் திருப்பி சொல்லவும் போகிறோம் அடுத்த எலெக்ஷன்ல. அப்போ இது இந்த பொருள் விற்கல மார்க்கெட்ல அப்படின்னா அது வாங்குறதுக்கான கன்சியூமர்ஸ் இந்த மார்க்கெட்ல இல்லைன்னு அர்த்தம். அந்த கன்சியூமர்ஸ்க்கு அந்த பொருள் தேவையில்லை. இவன் விற்கிற பொருள் என்ன? பிஜேபி விற்கிற பொருள் என்னன்னா மதமும் ஜாதி தான் வித்துட்டு இருக்காங்க. அந்த பொருளை வாங்குறதுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு, அந்த பொருள் விற்குது மார்க்கெட்ல. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான நான் பார்க்குற விஷயமா இருக்கு.